இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நந்தினி சீசன் 2ஓட எபிசோட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வியூஸ் நல்லா தான் போகுது. அதே நேரத்தில் கொஞ்சம் லைக்கு போட்டு விட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக்கு தட்டி விட்டு போங்களேன்ப்பா. சரி வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒன்று நம்ம ஸ்மார்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எண்ட்லேருந்து இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்குது. அதாவது போன எபிசோட் எண்ணில் ஜெகனி நான் இப்படி பண்ணிட்டேன், அதாவது நான் அங்கே ஹாஸ்டலில் இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன், இங்கே இப்படி கஷ்டப்படுற மற்றவங்களுக்குலாம் நான் ஒரு தொந்தரவாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அதில் இருந்தால் இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே தாய் கேள்வி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சொல்கிறது சரிதான் ஜெகனி, நீங்கள் எல்லாம் 2 பேரும் இப்போ ராணி மாதிரி இருந்திருக்கணும், ஆனால் இப்போது எப்படி ஆயிடுச்சு எப்படின்னா சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, தேவசேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, தாய் கேள்வி சரிம்மா ஏதோ நல்லதாக பண்ணா சரிதான் அப்படின்னு சொல்ல, நான் தன்னோட மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இதுக்கு குறுக்கிட்டு ஏதாச்சும் கேட்டால் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மந்திரவாதி தான். ஸோ தன்னோட அப்பா கிட்ட இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க, அந்த சைத்தானும் நரபலி சர்ப்ப யாகம் செய்யணும்னு சொல்ல, அந்த யாகம் செய்ய 5 இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன இடம் அப்படின்றதும் சொல்றாரு. அதாவது கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, கோதாவரி, துங்கபத்ரா அப்படின்னு 5 இடத்த சொல்லி அந்த 5 இடத்துக்கும் போக சொல்லி சைத்தான் சொல்றாரு. அப்படியே ஆகட்டும் அந்த மந்திரவாதி சொல்லி அந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. இப்போ ஜனனி தேவசேனா தான் காட்டுறாங்க. எல்லாமே ரெடியான தேவசேனா கேட்க எல்லாம் ரெடி, அவங்க வரத்துக்குள்ள நான் போய் பூஜை மட்டும் பண்ணிட்டு வந்துறேன்னு ஜனனி சொல்ல, நான் ஜனனி எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அப்படியே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன், என் தங்கச்சி எந்தவித கஷ்டமும் வரவிட மாட்டேன் அப்படின்னு தேவசேனா சொல்ல, ஜனனி கண்கலங்க வெளியே இருந்து ஒரு குரல், ஆசிரமத்திலிருந்து ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஜனனி ஆசையா வெளியே வராங்க. ஹாலில் அமெரிக்கா அங்கிளும் ஜனனியும் ஆசிரமத்திலேருந்து வந்த ஒரு ஆளும் உட்காந்து பேச, அமெரிக்கா அங்கிள் பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வர வேலைக்காரனை காணும். ஸோ அதனால ஜனனியை காஃபி போட்டு தரியா அப்படின்ட்டு அமெரிக்கா அங்கிள் பையன் இருக்கார்ல, ஸோ அவர் கேட்க அப்போ ஜனனி காஃபி போட போகிறாங்க. அமெரிக்கா பசங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. காஃபி கொண்டு வரவில்ல கலாய்க்கலாம் அப்படின்னு பசங்களாம் பேச, அப்போ அந்த இடத்துக்கு ஜனனி காஃபியை கொண்டு வராங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பையன், நான் பிராணவோட கிளாஸ்மேட்டு, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்க, நம்ம ஜனனிக்கும் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, ஸோ அதனால அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்து இன்னொரு பொண்ணு, இவளுக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு கலாய்க்க, ஜனனியும் அந்த இடத்துல அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. ஸோ ஓடி படியிலேருந்து இறங்கி வரும்போது அந்த இடத்துக்கு ஆசிரமத்திலேருந்து வந்தார்ல, ஸோ அவர் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன மாச்சு ஏன் கண் கலங்கி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அங்கிள் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எனக்கு என்னன்றது புரியல அப்படின்ற மாதிரி ஜனனி சொல்ல, ஸோ உடனே வாமா நம்மளாம் இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு அங்கிள் அந்த இடத்துக்கு ஜனனியை கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போயிட்டு சமஸ்கிருதம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த பசங்களோ தன்னோட தான் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி தலை குனிறாங்க. பட் ஆனால் அந்த அங்கிள் எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை. அதோட அந்த ஒரு சீன் முடியுது. அடுத்த சீனில் தேவசேனா, ஜனனி, தாய் கிழவி அப்புறம் அந்த அங்கிளை தான் ஒரு இடத்துல வச்சு காட்டுறாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட தேவசேனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மனசுக்குள்ளே. அப்போ தான் நம்மளோட ஜனனி இருக்காங்களே, ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இங்கே இருந்து யாருக்கோ கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் கிளம்புறேன்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த அங்கிளுக்கோ கோவம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா நம்மளோட ஆசிரமத்தோட குரு உன்னை நம்பி தான் இங்கே அனுப்புனாரு. ஸோ நீ ரிட்டர்ன் வந்துட்டீங்கன்னா அவருக்கு தான் அவமானம். ஸோ நீ ரிட்டர்ன் அவருக்கு அவமானம் கொடுக்க போறியா, இல்லை இங்கே நின்று எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையை வாழ போறியா அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கேட்க, அப்போ கொஞ்ச நேரம் ஜனனி யோசிச்சுட்டு, இல்லை அங்கிள் நான் வரல, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் மந்திரவாதி தான். ஸோ மந்திரவாதி தன்னோட யாகத்தை ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ அந்த சைத்தான் என்ன சொல்லுது, இந்த மாதிரி நீ இந்த யாகத்தை ஃபுல்லாக தான் முடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ நார்மலாலாம் இந்த யாகத்தை பண்ணக்கூடாது, இந்த யாகத்தை தனித்துவமாக தான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சைத்தான் சொல்ல, சரிங்கப்பா நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பாக இந்த ஒரு யாகத்தை பண்ணி முடிப்பேன். இன்கேஸ் நான் பண்ணலைன்னா என் உயிர் நான் பலி கொடுத்துருவேன், இந்த யாகத்தை முடிச்சு வெற்றி பெறுவேன், இல்லைனா என் உயிரை கொடுத்துருவேன். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்ல, சைத்தானோ நீ இந்த பூஜையை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்ல, மந்திரவாதி தன்னோட பூஜையை ஆரம்பிக்கிறான். கீழே நெருப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே உட்காந்துக்கிறான். ஸோ ஹைட்டில் உட்காரான். ஸோ பத்திக்கலாம் இல்லை, ஹைட்டில் உட்காந்து யாகத்தை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி இந்த ஒரு சீனை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஆனால் இந்த எபிசோடு அவ்வளோ கதை மூவ் ஆகலை. எனக்கே தெரிஞ்சு ரொம்ப சின்ன நேரத்திலே முடிச்சிட்டேன், பேசி கொஞ்சம் நேரத்திலேயே முடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரபிள் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேங்க. எப்பவும் போல தான் ஒரு லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க. வரட்டு.